எங்க அப்பா சாமியா நம்ம கோயிலுக்கு திருப்பி போறாரு அப்படின்னா எப்பேற்பட்ட கோயிலா இருக்கும், பிரம்மாண்டமான கோயிலா இருக்கும்னு பார்க்க வருவாருல்ல. இப்ப அங்க ஒரு கோயில் கட்டினாருல்ல, காஞ்சிபுரத்துல தான் இருக்கு. அந்த கோயில் அங்கதான் இருக்கு. மண்ணிலேயே அது ஒரு போர் மண் மாதிரி, போர் மண் இல்லாத ஒரு மண்ணு மாதிரி கட்டி கலந்து மண்ணு அந்த ஒரு கலவையும் கலந்து கட்டியிருக்காங்க. சிற்பங்கள் நிறைய சிதைஞ்சிருக்கு நிறைய. இப்ப போனீங்கன்னா சாமி சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு சுரங்கம் மாதிரி போகும். அந்த சுரங்கத்துக்கு அப்படியே வண்டி போட்டுட்டே போயிட்டு உள்ள போய் இந்த பக்கம் சிவலிங்கத்தை சுத்தி வெளியே வந்தா முக்தி கிடைக்கும் அப்படி அந்த குறிப்பிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உள்ள விடுவாரு. அப்படியே வண்டி போட்டுட்டே போயிட்டு உள்ள சுத்திட்டு வந்துடலாம். அந்த மாதிரி கோயில் கட்டினதா அந்த கோயிலும் அங்க காஞ்சிபுரத்துக்கு தான் இருக்குது. அப்படி நாம காஞ்சிபுரத்துடைய சிறப்பை நாம சொல்லிக்கிட்டே போலாம். அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க ஊர்ல வந்து பிறந்தவர் தான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார். அவருடைய இயற்பெயர் வந்து சாமி குறிப்பில்ல, பெருமானுடைய திருவாயால வந்ததுனால இயற்பெயர் குறிப்பிட்டு செய்யல. சுவாமி அந்த பேரை சொல்லி அழைச்சதுனால திருக்குறிப்பு தொண்டர்னே சொல்லியிருக்காரு. அப்ப அங்கு பிறந்து வளர்ந்தவர். பிறந்தது ஏகாலியர் குலம். ஏகாலியர்னா அடிவண்ணான்னு சொல்லுவாங்க இல்லையா, துணி துவச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி குலத்துல வந்து பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமானுடைய கருணை, ஒரு உஞ்சமத்து புண்ணிய தொடர்ச்சி இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு சிவபக்தி வந்து சிவபக்திங்கிறது எல்லாத்துக்கும் சர்வசாதாரணமா வராது. தவங்கள் செய்திருக்கும் தவமுடையாரவே தவம் செய்யணும் அப்படிமா. தவம் செஞ்சிருந்தா தான் அந்த தவம் கிடைக்கும். தவம் செஞ்சிருந்தா தான் நம்ம மறுபடியும் தவம் பண்ண முடியும் அப்படிமா. அதனால நீங்களாம் இப்ப கொஞ்சம் சிவ வழிபாடு, ஐந்தெழுத்துவது, பள்ளியற பூஜை, இது மாதிரி சாமி விழாக்களை கலந்துக்கிறது, இது மாதிரி சாமியோடைய வரலாறு கேட்குறது, இதெல்லாம் ஒரு தவம். இது ஒரு தவம் மாதிரி தான். அப்ப நீங்க இதெல்லாம் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த விட இன்னும் கொஞ்சம் எக்ஸெட்ரா போகும். அப்ப அது போல அவர் செய்த தவம் பெருமானுடைய கருணை அவர் மேல, இறைவன் மேல அபார பக்தி வந்துருச்சு. அப்ப அவங்களாம் அந்த காலத்துல கோயிலுக்குள்ள போறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. அப்ப அவங்க என்ன பண்றாரு, அவரு பெருமான் மேல இருக்கிற பேரன்புனால அதை விட அடியார்கள் மேல மிகுதியான அன்பு. அடியார்களுக்கு தொண்டுகள் செய்வது ஆண்டவனை போய் தொண்டு செய்யும். இதே காஞ்சிபுரத்துல நடந்த ஒரு சம்பவம், வைணவத்துல நடந்த சம்பவம். திருக்கட்சி வந்து தினமும் குந்தமல்லியிலிருந்து திருக்காஞ்சிபுரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும்? ஒரு 30-40 கிலோமீட்டர் வரும். அங்கிருந்து நந்தவனம் அமைச்சு அங்கிருந்து நடந்தே பூ கொண்டாந்து வரதராஜ பெருமாளுக்கு சாத்துறது வழக்கம். அவர் வந்து சாத்தி அவருடைய வரலாற்று நல்ல சுவையா இருக்கும் பார்க்க. ஆனா அவரு ஒரு சம்பவம் தினமும் அப்படி வந்துட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் பரவிடுச்சு. வரதராஜ பெருமாள் வந்து எங்க திருக்கட்சிக்கு வந்து எப்பாவது வந்து பேசுவாரு அப்படின்னு ஒரு பேசுவாரு. அது வந்து எல்லாத்துக்கும் பரவிடுச்சு. எப்ப பேசுறாரு என்ன பேசுறாருன்னு தெரியல. அவர் பூ கொடுத்துட்டு இருப்பாரு. சாமியா பார்த்து வரதராஜ பெருமாளா வந்தாருன்னா பேசுவாங்க, 2 பேரும் உரையாடிக்குவாங்க. ஒரு அந்தனர் சிறுவன் மாதிரி வந்து பேசுவார். அப்ப வந்து அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்களை இவர்கிட்ட சொல்லி மன்னர்கிட்ட சொல்லி அது நடந்துருக்கு. அப்ப ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஆயன் வந்து என்ன பண்றாரு, இவரு நடந்து வர காட்டுப்பகுதியில் நடந்து வர்றாரு இல்லையா, பூந்தமல்லியில இருந்து காஞ்சிபுரத்துக்கு நடந்து வரக்கூடிய. அப்ப இப்பதானே பெரிய டவுன் ஆயிடுச்சு, எங்க பார்த்தாலும் வீடு. இப்ப அந்த மாதிரி நடந்து வரும்போது, காட்டுப்பகுதி நடந்து வரும்போது ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஆயன் வந்து ஒரு வேகமா வந்து தினமும் அவருடைய பாதத்தை தொட்டு அவர் பாத அச்சிருக்கு இல்லையா, காலச்சு அதை வந்து தொட்டு கும்பிட்டு இருக்காரு. அப்போ ஒரு தடவை நிறுத்தி கேட்கிறாரு, என்னப்பா உனக்கு ஏப்பா என் காலத்துக்கு சுவாமி, நீங்க வரதராஜ பெருமாள்கிட்ட பேசுவீங்களாமே, அதனால எங்களுக்கு எல்லாம் அந்த பாக்கி இல்ல, நீங்க இவ்வளவு தூரம் பூத்து தொடுத்து கொண்டே கொடுக்குறீங்க, உங்க பாத தொட்ட உங்களோட பாக்கியமாவது எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரோட பக்தியை பார்த்து அவர் கொஞ்ச நேரம் நின்று உட்காந்து பேசுறாரு அவர்கிட்ட. அவர் பேசும்போது, சாமி உங்களுக்கு கேட்கலாமா, கோச்சுக்க மாட்டீங்க சுவாமி, சொல்லுப்பா நான் கோச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாயர் கேட்கிறாரு, அந்த மாடு மேய்க்கக்கூடியவர் கேட்கிறாரு, சுவாமி எனக்கு பாக்கி அந்த பாக்கி உண்டா சுவாமி அப்படின்னு வரதராஜ பெருமாள் கேட்டு சொல்றீங்களா, நீங்க தான் சாமியில பேசுவீங்களே அப்படின்னு. அவருக்கு என்னடா அது, ஒரு மாடு மேய்க்க ஒரு ஆயனுக்கு வந்து பேசுறானே அப்படின்னு. சரி, நான் வரதராஜ பெருமாள் அடுத்த தடவை வந்தா கண்டிப்பா நான் கேட்கறேன், உன் பேரை சொல்லி நான் கேட்கறேன் அப்படின்றது. சரி, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி சந்தோஷமா ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிரு. இவரு எப்பயும் போல பூத்தொழில் செய்யறாரு. அப்போ ஒரு நாள் சில காலங்கள் கழித்து வரதராஜ பெருமாள் வராரு. வந்தோடனே சாமி பேசணும், தப்புன்னு கோவில் பசு பார்த்தோன்னே அவருடைய வந்துருது கட்சிக்கு.
சுவாமி ஒரு பக்தன் வந்து மாடு மேய்க்கக்கூடிய பக்தன் அவன் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்க சொன்னா கேட்கலாமா கேளுப்பா அப்படின்னு வரதராஜ பெருமாள் சொல்றாரு. அவருக்கு வந்து முக்தி கிடைக்குமான்னு கேட்கறான் அப்படின்னு கேட்டோடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அவன் மேய்ச்சிட்டு போய் ஓய்வு மாடுகளை மேய்த்து விட்டு மதிய வேலையில போய் அவன் ஓய்வு எடுக்கக்கூடிய மரத்துல எத்தனை இலைகள் இருக்குதோ அத்தனை பிறப்புகளை அவன் தாண்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப வருத்தம். ஐயோ இப்ப அவன்கிட்ட எப்படா அவன்கிட்ட போய் அப்படி சொல்றது, அல்வாச்சி முடிச்சிருவானே நல்ல அன்பனாச்சு அப்படின்ட்டு போறாரு. இப்படி போகும்போது 2 நாள் அவர் கண்ணுல படாமே போயிடுறாரு. அப்ப ஒரு தடவை சுவாமி திருக்கச்சின்னு வந்து புடிச்சுக்கிறாரு. புடிச்சோடனே சாமிட்டு சுவாமி வரதராஜ பெருமாள் வந்தாரா? பொய் சொல்லக்கூடாது இல்லையா? அடியே வரதராஜ பெருமாள் தான் வந்தாருப்பா, என்னை கேட்டீங்களா, எனக்கு கேட்டீங்களா? கேட்டோம்ப்பா அப்படிங்கிறாரு. சொல்லுங்க சாமி, எனக்கு முக்தி உண்டா அப்படிங்கிறவருக்கு தயக்கமா இருக்கு, உங்கள்கிட்ட சொல்றது கஷ்டமா இருக்கு. என்ன சொன்னாலும் சொல்லுங்க சாமி, நான் ஒன்னும் வருத்தப்பட மாட்டேன். அந்த மரத்துக்கடியில் நீ போய் தூங்குறீல்ல, அந்த மரத்துல எத்தனை இலைகள் இருக்கோ அத்தனை இலைகளுக்கு தகுந்த மாதிரி 1,00,000 இலை இருந்ததுன்னா 1,00,000 பிறப்புக்கு அப்புறம் தான் உனக்கு முக்தியாமா. ஏன் அப்படியா சுவாமின்னு தாண்டி குதிக்கிறாரு. அந்த மாடு மேய்க்கக்கூடியவர் தாண்டி அங்கிட்டு இங்கிட்டு ஒரு ஆனந்த கூத்து மாதிரி ஆடி ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி, திருவடியில் விழுந்து விழுந்து வணங்குறாரு. என்னடா அது வம்பா போச்சே, ஏப்பா உனக்கு 1,00,000 பிரிவுக்கு மேல அந்த இலை எத்தனை இலை இருக்குது, இந்த வேப்பமரத்துல எத்தனை இலைகள் இருக்குதுன்னா அத்தனை பிறப்புகளா அப்படின்னா அவனுக்கு ரொம்ப எதிர்கட்சிக்கு ரொம்ப ஆச்சு. இல்லடா அவன் இப்படி சொல்லிட்டாரு சாமி. இதை கேட்டவனே ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியில சொல்றானே அப்படின்ட்டு, ஏப்பா என்னப்பா உனக்கு ஆச்சு, இப்படி சாமி சொல்லிக்கு நீ வருத்தப்படுவ அழுவின்னு வார்த்தை எப்படி சொல்றேன்னா, சாமி எனக்கு 1,00,000 பிரிவுகள் வரட்டும், சாமி எனக்கு முக்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டாருல, இல்லைன்னு சொல்லலையே. அந்த மலை இலைகளுக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் எனக்கு முக்தி உண்டுடா இல்லையான்னு தான் நான் கேட்டேன். எனக்கு உண்டுன்னு சொல்லிட்டாருல, அத்தனை பிரிவில் கடந்து அவனுக்கு முக்தி உண்டு அப்படின்னு வரதராஜ பெருமாள் வாயிலேயே வந்துருச்சே, இதை விட எனக்கு இன்னும் எத்தனை பிறப்பு வேணா எடுப்பேன், எனக்கு இன்னைக்கு அதில் முக்தி கொடுக்க போறாரு, சந்தோஷம் அப்படின்னு இவர் மூஞ்சில வேர்த்து போச்சு திருக்கட்சிக்கு. பக்குவமா அப்படின்ட்டு அடுத்த கேள்வியில திருக்கட்சிக்கு தலையை சுத்த வச்சுட்டாரு. சரிப்பா சந்தோஷப்பா, போயிட்டு வரேன்ப்பா, ரொம்ப மகிழ்ச்சி, நீ வருத்தப்படின்னு ரொம்ப சந்தோஷம், என் மனசு சந்தோஷமாயிடுச்சு, உன் மனசு வருத்தப்படின்னு. சாமி அப்படிங்க என்னப்பா அப்படின்னு, நான் உங்கள்ட்ட இன்னொன்னு கேட்கட்டுமா கேளுப்பா அப்படின்னா, உங்களுக்கு என்னைக்காவது முக்தி உண்டான்னு கேட்டீங்களா சாமி அப்படின்னு அவருக்கு தலை கிருகுன்னு சுத்தி. அவருக்கு என்னடா அது இப்படி ஒரு மீறின வெட்டிக்க முடியல. சினிமால ஒரு பயர ஒரு இது கொடுப்பானுங்கல்ல, ஒரு ஆக்சன் ஒரு இது சவுண்ட் கொடுப்பாங்க, ஒரு அதிர்வு வந்தா ஐயோ அப்படின்ட்டு இவருக்கு அப்படியே மனசெல்லாம் கலங்கிருச்சு. என்னடா அப்படி ஆச்சுன்னு என்ன கேட்கலப்பா அப்படின்னா, கேளுங்க எனக்கே கொடுக்கும்போது உங்களும் கொடுக்காம இருப்பாரா அப்படின்னு ஒரு வருத்தமாயிடுச்சு. போக பண்ணிட்டு அப்படியே போறாரு. அப்படியே போயிட்டு சாமி வரவே இல்லை. கொஞ்ச நாட்கள் ஒரு 6 மாதங்கள் ஓடிடுச்சு. ஒரு வருத்தம் உள்ளுக்குள்ள, என்னடா நாம வேற கேட்கலாம், சாமி வேற இப்போதைக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு 6 மாதம் கழித்து தெப்ப குளத்துக்கிட்ட உட்கார்ந்து இருக்கும் போது வரதராஜ பெருமாள் வர்றாரு. வந்தோடனே திருக்கட்சி நல்லா இருக்கிறியா அப்படின்ட்டு வந்தார். சுவாமி அப்படின்னு திருவடியில் எழுதுறாரு. அப்புறம் அந்த எப்பயும் போல அவங்க உரையாடலா பேசுறாங்க. பேசிட்டு மூஞ்ச பாக்குற வரதராஜ பெருமாள் திருக்கட்சி பார்த்து, வரதராஜ பெருமாள் என்னப்பா என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா, என் முகத்தையே உத்து பாக்குற அப்படின்னு, ஏதாவது தயங்கா கேட்கணுமா, ஏதாவது வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு பெருமாள். அதுக்கு இல்ல தயக்கமா இருக்கு சுவாமி, எதா இருந்தாலும் தயங்காம கேளு அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆயர் குலத்து மாடு மேய்ப்பாளருக்கு சொல்லிட்டேன், அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சுவாமி, நீங்க 1,00,000 ரூபாய் கொடுத்து முக்தியை கொடுக்கணும்னு சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னோடனே, உண்மையான பக்த அவன், எனக்கு அவன் நிறைய தொண்டுகள் செய்ய வேண்டியது இருக்குது, அதுக்காக தான் அவனுக்கு அவ்வளவு பிறப்புன்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவனுக்கு முக்தி அவன் அதை புரிஞ்சுக்கிட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷம் வரதராஜ பெருமாளும் சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னுதான் சாமி, எப்படி கேட்கறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சாமி கேட்கிற. சரி கேளு, தயங்க நாக்கு வரையும் வந்துருச்சுல்ல கேளு அப்படின்னு சாமி சொல்றாரு. அப்படின்னு கேட்கிறாரு திருக்கட்சி. உனக்கு சத்தியமா கிடையாது அப்படிங்கிறது சாமி. இவருக்கு எப்படி இருக்கும், அப்படியே தலை சுக்கா தலை வச்சு பிடிச்சிடுறாரு. என்ன சுவாமி, நான் உங்களுக்கு ஆறடியிலேயே தொண்டுகள் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு முக்தி இல்லைன்னு சொல்றீங்களேன்னு அழுகுறாரு. அப்ப என்ன அப்படின்னா, அப்ப வரதராஜ பெருமாள் சொல்றாரு, இங்கதான் கவனிக்கணும் அடியார் பெருமைய. அந்த ஆய குணத்து இருக்கான்ல, அவன் என்ன பண்ணா, அவனுக்கு ஏன் முக்தி கொடுக்கறன்னா, அவன் நீ பூந்தமல்லியில இருந்து இங்க தினமும் பூ கொண்டு வரத பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு காதுல கேட்டுட்டு அவனால கோயிலுக்கு வர முடியாது. ஆனா இன்னைக்கு என் மேல இருக்கிற பக்தினால
நீ தினமும் கோவிலுக்கு கொண்டு போக உனக்கு தெரியாமையும் உன்னுடைய திருவடி மண்ணை எடுத்து தினமும் என்னுடைய ஓம் நமோ நாராயணாயன்னு பூசிக்குமா. அடியார் பக்தியே மிக பெரிய பக்தின்ட்டு அப்படின்னு சொல்றாரு. அடியார் பக்தி இருந்துச்சு, உங்ககிட்ட அந்த அடியார் பக்தி இல்லையே. வரதராஜ பெருமாள் நம்மகிட்ட பேசுறாருன்னு ஆணவம் தான் இருக்குது உங்ககிட்ட. எந்த அடியாருக்காக நீ தொண்டு செஞ்சிருக்கியா? காலம்பூரா எனக்கே தொண்டு செஞ்சுட்டு இருக்கிய ஒழிய அடியார்களுக்கு என்னைக்கா நீ தொண்டு செஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு பூக்குட்டி கொடுத்துருக்க, அது வரையும் சந்தோஷம். என்னுடைய அடியார்களுக்கு என்னைக்கு நீ தொண்டு செஞ்ச அப்படின்னு சாமி கேட்கிறாரு. தெரியாம இந்த மாதிரி புரியாம இந்த மாதிரி தவறான தொண்டுகள் செஞ்சு அப்படின்னு சாமி வணங்குறாரு. அதுக்கப்புறம் வரலாறு விரியும். அவரு அதுக்கப்புறம் அடியார்களுக்கு தொண்டு செய்ய போவார். திரு கோஷ்டி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு போய் சில காலங்கள் அவரு மிகப்பெரிய அவரு வைணவ பக்தர். அவருக்கு போய் திருவடிக்கு தொண்டுகள் செய்து வழிபாடுகள் செய்து அடியாருடைய பெருமையெல்லாம் உணர்ந்து அவருக்கு தொண்டு செஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவருக்கு முக்தி கொடுக்கறதுன்னு வரதராஜ பெருமாள் சொல்லுவார். இப்பதான் நீ உண்மையான என்னுடைய பக்தன் அப்படின்னு. இதுல என்ன எதுக்காக அந்த வரலாறு சொன்னா, அடியாருடைய வழிபாடு அப்படிங்கிறது ஆண்டவனோட வழிபாடை விட மிகுதியானது. அப்ப அதுக்காகத்தான் அப்ப எவ்வளவோ தொண்டுகள் செய்தாலும் சாமி என்ன சொல்றாரு, வரதராஜ பெருமாள் என்ன சொல்லியிருக்காரு, அடியாருக்கு நீ தொண்டு செய்யலையே எனக்கான செஞ்ச அப்படின்னு. அப்ப அதனால திருக்குறிப்பு தொண்டர் என்ன பண்றாரு, அடியார்களுக்கு தொண்டு செய்தார். ஒரு ஆயர் மாதிரி செஞ்ச ஆயர்குல மேயவர் ஆழ்மைப்பாளர் செஞ்ச மாதிரி அடியார்களுக்கு சாமிக்கு நம்ம உள்ள போக முடியலன்ட்டு அடியார்களுடைய இது இருக்கு இல்லையா, ஆடை இருக்கு இல்லையா, வஸ்திரம் உள்ள ஆடை, ஆடை இந்த ஆடையா தான் துவைச்சு கொடுப்பேன். இதெல்லாம் மேல இருக்கக்கூடிய வஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு, வேட்டி துண்டு எல்லாம் அவருடைய அடியார்கள் என்னென்ன அணிகிறாங்களோ அது எல்லாமே துவைச்சு கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாரு. அப்ப அடியாறுகள்லாம் என்ன ஆகுது, அடியார்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய துணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வியர்வை, நம்முடைய காலடி மண்ணு, நாம அணிந்தக்கூடிய துணி, இதெல்லாம் வச்சு நம்ம ஒருத்திங்க என்ன வேணா செய்வனையில என்ன வேணா பண்ணலாம். வேர்வை கிடைச்சாலும் போதும், அவங்க துணி கிடைச்சாலும் போதும். அப்போ என்னன்னா நம்மளுடைய வைப்ரேஷனை வாங்கக்கூடிய சக்தி இந்த நூலுக்கு உண்டு. அப்ப அடியார்களுடைய இவர் அடியார்களுக்கு தொண்டுகள் செய்யுங்கிற ஒரு நோக்கம் தான். ஆனா அந்த ஆடைக்கு அவ்வளவு பவர். அடியார்களுடைய ஆடை அப்படிங்கிறது சக்தி. அவங்க என்ன சொல்லுவாங்க, தினமும் நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப தியானம் பண்ணுவாங்க. அந்த தியானத்தோட சக்தி எல்லாமே என்ன ஆகுது, அந்த ஆடையில புகுந்துரும். அப்ப திருவருள்னால தினமும் ஒரு அடியாருடைய ஆடையை துவைத்து அது இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எடுத்து சுத்தமா செய்து அதை சலவை செய்து அப்படியே புத்தம் துணி மாதிரி கொண்டு போய் ஒவ்வொரு அடியார்கள்ட்டையும் அவர் கொடுக்கிறாரு. அப்ப கொடுக்கும்போது இன்னும் என்ன பண்றாருன்னா, நிறைய புது துணிகள்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. வாங்கி வச்சு வரக்கூடிய அடியார்களுக்கு ரொம்ப கிழித்து போயிருக்கும் இல்லையா, அந்த ஆடைகள் கொண்டு வரங்கிட்டு அதையும் துவைச்சு கொடுத்துட்டு ஐயா இதையும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு திருவடியிலிருந்து வணங்கி அதை கொடுத்துதான். இது மாதிரி தினமும் நடக்குது. துணியை துவைச்சு கொடுத்துட்டு தான் ஒரு வேளை உணவு எடுத்துக்குவாங்க. துணியை துவைச்சு கொடுத்தா ஊராருடைய துணி துவைப்பார். அது வரையும் எந்த துணியும் துவைக்க மாட்டார். அடியார் வரல அப்படின்னா அவர் குழம்பே போச்சு. அன்னைக்கு மத்தியானம் வரலாம், காலையிலே அவருக்கு பிரச்சனை இல்லை. மத்தியானம் அவர் கொடுக்கக்கூடிய ஊருக்காரத்துக்குள்ள என்னைக்கு துவைச்சு என்னைக்கு காய வச்சு கொண்டு கொடுக்கறது. அப்ப எல்லாம் கூட இருக்கிற அந்த மாதிரி இவன்கிட்ட கொடுத்தா சீக்கிரம் துணி சேர மாட்டேங்குது அப்படின்ட்டு இது பண்றாங்க. அப்ப அது மாதிரி போயிட்டே இருக்குது. தினமும் ஒரு அடியாறு துணி துவைச்சு கொடுக்குது. இப்படி நடக்க அடியாறுகள் அவரை வாழ்த்தி 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 சிவம் அருள் பரிபூர்ணமா அவருக்கு பெற்றார். இப்ப ஒரு காலத்துல சுவாமி அவருடைய பணியை பார்த்துட்டு என்ன பண்றாரு, திருக்கையிலாயத்துக்கு அவருடைய பெருமையை உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி திருக்கையிலாயத்துக்கு ஒரு அடியை அவர் வேடம் விட்டு பூலோகத்துக்கு வர்றாரு. பூலோகத்துக்கு வரும் பொழுதே அவர் என்ன பண்றாரு, அன்னைக்கு அந்த எந்த அடியார்களும் அந்த ஊருக்கு போகாத அளவுக்கு பண்ணிடுறாரு. பண்ணோடனே இவரு ஓய்வா உட்காந்துருக்கு, ஆத்தங்கரையில உட்காந்துருக்காரு. சிவாய நமன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. வழி பார்த்த மாதிரியே உட்காந்துருக்காரு. பெருமானே யாரோ ஒரு அடியார் வந்துடக்கூடாதா, என்னுடைய தொண்டு நின்று போயிடக்கூடாது சாமி. சூரிய தேவர் உச்சி பொழுதுக்கு வந்துட்டாரு. உச்சி பொழுது அடுத்தது அஸ்தமாவதுக்கு இறங்க ரெடி ஆகுறாரு. இவருக்கு அப்படியே மனசெல்லாம் பகன்னு இன்னைக்கு ஒரு அடியாரு கூட வரலையே அப்படின்னு சொல்லி
ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. அப்ப அப்படியே சூரிய தேவர் அப்படியே அஸ்தமாவதுக்கு இறங்கி 4 மணி 3 மணிக்கு பக்கம் வந்துடுறாரு. அப்ப வந்தோடனே 5 மணி ஆயிருது. அப்ப அப்படியே கண் கலங்கி உட்கார்ந்து உணவு எடுத்துக்கல, யார் அடியெல்லாம் அப்படியே பார்த்த மாதிரியே உட்காந்துருக்கும். அப்ப அந்த வழியா சுவாமி 5 மணிக்கு மேல சாமி என்ன பண்றாரு, சிவாய நம சிவாய நமன்னு பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே வராரு. பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே சந்தோஷம், பெரிய ஒரு பேரானந்தம். ஓடி போய் பெருமானே என்னை கைவிடல, என் பெருமான் என்னை ஆண்டு கொண்ட பெருமான் சிவபெருமான் என்னை கைவிடல, நீங்க ஒரு அடியார கண்ணுல காட்டிட்டாரு, என்னுடைய பணி உண்மையானது, என்னோட பணி உண்மையா சாமி ஏத்துக்கிட்டாரு, தடைபெறல அப்படின்ட்டு நேரா போய் அவர் திருவடியை விழுந்து வணங்கி, என்னப்பா என்ன வேணும், எதுக்கு கால் விடுகிற அப்படின்னு, சாமி இந்த மாதிரி நான் தினமும் அடியாருடைய ஆடைகளை துவைத்து நான் கொடுப்பது தொண்டாக சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டாக நினைத்து செய்யறேன் சுவாமி, உங்களுக்கு ஆடை கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு என்னுடைய பணி நிறைவேறும் அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா நான் கட்டியிருக்கிறது இந்த ஒரு வேட்டி தான் கட்டியிருக்கேன், இதை நான் அவுத்து கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு, ஒரு வேட்டி ஒரு துண்டு மேல போட்டிருக்காரு, இது 2 தான் என்கிட்ட இருக்குது, இதை நான் இது பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு. இல்ல இது ரொம்ப நாளா எங்கிட்ட 2 தாப்பா இருக்குது அப்படின்னு. இல்ல சாமி நீங்க உன்னை கட்டிட்டு உன்னை கொடுங்க, துவச்சு கொடுத்துற, அதுக்கப்புறம் வந்து நீ உன்னை கொடுத்துங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப அவரு தரமாட்டேங்கிறாரு. அப்ப சாமி தரமாட்டுற மாதிரி ஒரு நாடகம் நடுறாரு. இவரு வலுக்கட்டாயமா கெஞ்சி கிளறி அந்த ஆடையை வாங்கிடுறாரு. வாங்கினோடனே நான் ஊருக்குள்ள போய் கோயில சிவதரிசனம் பண்ணிட்டு வரேன், அதுக்குள்ளே இந்த துவச்சு நீங்க போயிட்டு வர்றதுக்குள்ள நான் சுத்தமும் செய்து எல்லாம் சரி பண்ணி வைக்கிறேன் சுவாமி அப்படின்ட்டு சொல்றாரு. அவரு அந்த ஒரு வேட்டியை அவுத்து கட்டிட்டு ஒரு வேட்டியை அவுத்து கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்ப அந்த வேட்டியை வாங்கி இவர் இப்படி கண்ணுல ஒத்திக்கிறாரு, சிவாய நம்ம கண்ணுல ஒத்தி நேரா ஆற்றங்கரைக்கு போறாரு. ஆற்றங்கரையில போய் வைக்கிறார். சாமியினர் அப்படின்ட்டார். அப்படின்னு என்ன அப்படின்னு சொடக்கு போட்டேன்னு மின்னல் ராணியே கிட்டி ராஜா வந்துட்டாங்க. திடீர்னு மின்னல் அடிக்குது. என்னடா இப்பதான் சூரிய தேவர் இருந்தாரு, அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் வந்துட்டாங்களே, அவர் எப்படி இருக்கும். சும்மாவே அவங்க இடியும் மின்னல் ராணியும் கிட்டிராஜா போட்டி போட்டு நடனம் ஆடினாங்கன்னா அவ்வளவு பத்தி பயங்கரமா இருக்கும். வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தி உட்காந்துருப்பாங்க, அக்னியில அடிக்கும். அப்ப குரு பார்த்து கரெக்டா அந்த அக்னியில மழை பெய்யற அன்னைக்கு அவர் புத்தியே எடுத்திருக்காரு சித்திரை சுவாதி. அக்னி நட்சத்திரத்துல எப்படி இடி மின்னல் வந்து அடிக்கும்ல, அப்ப பயங்கரமா அடிக்குது. சரியான இருட்டு வேற, சூரிய தேவர் அஸ்தமாயிட்டாரு, அந்தி வந்துருச்சு. அப்ப துவைக்க காத்து வேற, வாயு பகவான் வந்து அவரு தகுந்த மாதிரி அவருடைய வேலையை அவரு பார்க்கிறாரு. அவரு போய் அந்த துணி போய் முள்ளுல வேகமா சிவாய நம்ம இது என்ன சோதனை அப்படின்ட்டு போய் அப்படியே அந்த முள்ளுல பூரா கிழிச்சு வச்சு எடுத்து வந்து துவைச்சு எல்லாம் வச்சுட்டு அப்படியே கிடுக்கிட்டு அடிக்க ஒண்ணுக்கு ஆவான்னு துணி அப்படின்னு அடிக்க நிக்கிறாரு. சாமி மறுபடியும் அப்படிங்கிறாரு. போர் நின்றுச்சு, மழை எல்லாம் நினைச்சு இவர் எப்பயும் போல கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி வராது. சிவாய நம்ம என்னப்பா துணி துவைச்சிட்டியா, சுத்தம் செய்துட்டியா அப்படிங்க. சுவாமி ஒரு பிழை நடந்துச்சு சுவாமி அப்படின்னு கண்மலங்க அழுதுகிட்டே போய் அவர் திருடி மண்டி போத. என்னப்பாச்சு, என்னாச்சு, என்ன பண்ண துணி, என்ன பண்ண சுவாமி, திடீர்னு மழை வந்து காத்து மழை வந்து இப்படி துணி கிழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பயங்கரமா பன்மையா சாடுறாரு. இதுதான் நான் சொன்னேன், அப்படியே வேண்டாம் எனக்கு இந்த ஒரு துணி தான், இனி நான் என்ன பண்ணட்டும் அப்படி நீ கிழிச்சு புரியுதான் அப்படி சொன்னேன் அப்படி இப்படின்னு வன்மையா சாடுறாரு. நீ இப்படித்தான் அடியார்களுடைய துணி எல்லாம் வாங்கி வாங்கி இப்படித்தான் அடியார்கள் வந்து நீ மோசம் பண்ணிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு வன்மையா சாடுறாரு. அவருக்கு காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு, பெருமானே நான் வந்து நீங்க என்ன வேணா, நான் செய்தது தவறுதான், பிழைதான், மன்னிக்க முடியாத பிழைதான், ஒரு அடியாருடைய ஆடையை கிழித்தது அப்படிங்கிறது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொண்டுக்கும் தீங்கு செஞ்சுட்டேன், அடியாருக்கும் தீங்கு செஞ்சுட்டேன், அடியார ஆளக்கூடிய பெருமான் சிவபெருமானுக்கு நான் தீங்கு செஞ்சுட்டேன் சாமி, நான் செஞ்சது மாபெரும் பிழைதான், என்னை மன்னியுங்கள். ஆனா நான் இதுவரை செய்த தொண்டை குறை சொல்லாதீங்க, நான் செய்த தொண்டு செய்யல, எந்த ஒரு அடியாருக்கும் நான் துரோகம் செய்யல சாமி, நான் செஞ்சது மகா பிழையா இருந்தாலும் இதுவரை நான் யாருக்கும் எந்த அடியாருக்கும் துரோகம் செய்யல, அந்த மாதிரி சொல்லாதங்க சாமின்னு காலை பிடிச்சிட்டாரு. அப்ப இவரு மன்னிக்கவே மாட்டாரு. அப்ப அவரு பக்கத்துல இருந்த அந்த ஆத்துக்கால இருந்த கல்லுல, சுவாமி இனிமேல் நான் இன்னைக்கு என்னுடைய தொண்டு வந்து பொய்யின் அப்படின்னு ஒரு அடியார் வாயிலிருந்து வந்ததோ அன்னைக்கே நான் உயிர் நீப்பேன், இந்த மேல எனக்கு வாழக்கூடிய தகுதி இந்த உலகத்தில் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அந்த துணி துவைச்ச கல்லே போய் மண்டைய மட்டான்னு இடிக்கிறதுக்கு போறாரு. அப்ப என்ன பண்றாரு சாமி, அப்படி சாமி கை இப்படி குறிப்பு தொண்டனே அப்படிங்கிறாரு. சாமி திரும்பி பார்த்தா அவர் கை எங்க இருக்குது, மேல ரிஷபத்துல இருக்காரு, உமையாளோட ரிஷபத்துல தக 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 தகன்னு மின்னிக்கிட்டு பிரபஞ்சமே வானமே அப்படி ரிஷபமா மாறி அதுல ஒரு சாமி அம்பாளும் உமையோளோட அப்படியே செஞ்சடி அப்படி தக தக தகன்னு மின்னும், அப்படி காற்று அப்படி பறக்கும். சாமி அப்படியே திருக்குறிப்பு தொண்டனே உண்மை நாம் சோதிக்கியே வந்தோம் அப்படிங்கிற எப்படி இருக்கும் அப்படியே திருப்பி வந்திருக்கு.
போகும்னு பெருமானே தாங்களா அப்படின்னு அப்படியே விழுகிறார். வந்து பெருமானே தாங்களா வந்தது அடிநாயேனுக்கும் தாங்கள் காட்சி கொடுப்பீர்களா? நீங்கள் கருணை கடல் என்று நான் கேள்விப்பட்டு காதால் கேட்டிருக்கிறேன் ஒளி இன்றுதான் பார்க்கிறேன் சுவாமி. அப்படி ஒரு கருணை கடல் அல்ல, சாதாரண ஒரு அடிவண்ணாரு காட்சி கொடு ரிசபத்துல கொடுக்குறாரு காட்சி. அப்படியே சாமி விழுந்து வணங்கார். உன்னுடைய தொண்டு மிக உத்தமமானது என்று நீ அடியாருடைய திருக்குறிப்பு அணிந்து ஒரு ஆடைகள் திருக்குறிப்பு அணிந்து திருத்தொண்டு செய்தாயோ, இன்று முதல் நீ திருக்குறிப்பு தொண்டன் என்று அழைக்கப்படுவாய். இந்த உலகம் இருக்கும் வரை உன்னுடைய பேரும் புகழும் இருக்கும் என்றே என் திருவடியில் சேர்வாயாகன்னு சொல்லி சித்திரை சுவாதி நட்சத்திரத்துல அவர் திருவடியில சேர்த்துக்கிறார். அந்த கைலாய பதவிய திருக்குறிப்பு தொண்டர் அடைஞ்சிடார். திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் திருவடிகள்